எடுக்கிற மார்க்க பொறுத்து நம்ம எவ்வளவு இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த டிசைட் பண்ண முடியாது. ஒரு விஷயத்த நம்ம படிச்சு எழுதி பாஸ் பண்ணிட்டோம், மார்க் வாங்கிட்டோம்னா, ஓகே நீ இன்டெலிஜென்ட் அப்படின்ற மாரி சொல்லிடுவாங்க. அது மிகப்பெரிய ஒரு பொய். ஏன்னா வந்து எஜுகேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து இன்னைக்கு திங்கர்ஸ குரோ பண்றத விட நெறைய வொர்க்கர்ஸ தான் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி படிச்சு முடிச்சுட்டு எப்படி ஒரு இடத்துல போய் வொர்க் பண்றது, எப்படி சம்பாரிக்கிறது, ஃபைனான்ஷியலா நம்ம எப்படி ஸ்ட்ராங் ஆக்கிக்கிறது அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த தான் சொல்லிக் குடுத்துட்டு இருக்காங்களே தவிர்த்து, சிந்திக்கிற விஷயத்த பத்தி எஜுகேஷன் பேசுறதில்ல அப்படின்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம். சிந்திக்கிற விஷயத்த பத்தி எஜுகேஷன் பேசினாலுமே கூட, மார்க்லயே எல்லாமே குறியா இருக்கிறதுனால, எஜுகேஷன் மட்டுமே ஒரு பெர்சன வந்து இன்டெலிஜென்ட்டா மாத்தாது. மார்க்ஸ் மட்டுமே ஒரு பெர்சன வந்து இன்டெலிஜென்ட்டா மாத்தாது. சர்க்கஸ்ல கூட தான் சிங்கம் வந்து ரிங் மாஸ்டர் பேச்ச கேட்டு ஒரு சர்க்கிள்ல இருந்து ஒரு சர்க்கிள்ல போய் உட்காருது. அத வந்து வெல் எஜுகேட்டட்ன்னு சொல்லுவோமா? இல்ல வெல் ட்ரெயின்ட்ன்னு சொல்லுவோமா? இங்க யாருமே வந்து படிக்கிறதுக்காக, இன்ஜினியரிங் கத்துக்கிறதுக்காக வரல சார். எல்லாருமே மார்க் வாங்குறதுக்காகவும், பாஸ் பண்ணி நல்ல வேலைக்கு போறதுக்காக தான் சார் இன்ஜினியரிங் படிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, நண்பன் மூவில விஜய் சார் ஒரு டயலாக் சொல்லியிருப்பாரு. சோ, அப்ப எஜுகேஷன் அப்படி